ஐவிஎஃப் என்பது வெறு சேஃபான மெத்தட் தான். ஐவிஎஃப் என்ற முறையில் என்ன பண்ணுறோம், குழாயில் நடக்கிற கருத்தரிப்பை லேபில் பண்ணி கர்ப்பப்பையில் வைக்கிறோம். உங்கள் முட்டைகள் சாதாரண வளர்கிற முட்டைகளுக்கு கொஞ்சம் அதிக முட்டைகள் வளர்வதற்கு சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இதனால் சைடு எஃபெக்ட் வருமா டாக்டர், இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறீங்க சந்தேகங்கள். ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் அனைத்தும் டார்கெட் ஓரியன்டது. இந்த ஹார்மோனோட இஃபெக்டே சினைப்பையில் முட்டை வளர்ச்சியை தூண்டுற விஷயத்தை மட்டும்தான் பண்ணும். இதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் உடல் ரீதியான விஷயங்களுக்கு கிடையாது. பொதுவாக ஓவரீஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கருமுட்டைகள் எண்ணிக்கை அதிகமாகும். இந்த எண்ணிக்கை அதிகமாகும்போது இந்த உருவாகிற கருமுட்டைகளை அதிகமாக எடுக்கும் பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய முட்டை வந்தால் நிறைய கரு உருவாகும். நிறைய கரு உருவாகுனா நிறைய தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சக்ஸஸ் ரேட்னால் அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கியூமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி ரேட் அதிகமாகும், வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால தான் முட்டைகள் நிறைய உருவாகும் போது கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சொல்கிறோம். ஸோ இன்றும் ஐவிஎஃப் பண்ணும்பொழுது பல நேரங்களில் நிறைய முட்டை எடுத்து நிறைய கருவாக்கம் பண்ணி அதில் நல்ல கருவை செலக்ட் பண்ணி வைக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் இந்த ஐவிஎஃப் என்பது ஒரு சேஃபான விஷயந்தான். இதில் எந்தவித பயப்படுற விஷயங்களும் இல்லை.